ओम कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् कर्पूर नीरांजन दीपम दर्शयामि பொறுமையா வாங்கிங்க உத்தர வாங்கிங்க எக்ஸ்கியூஸ் மீ சாரி கோச்சிக்காதீங்க மாமி ஆத்துல மாமா கிட்ட சொல்லிடாதீங்க சூர்யா ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் தேங்க்யூ சார் ஜட்ஜு மாறா குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் மேடம் ஹலோ மேடம் முன்ன விட இப்ப ரொம்ப ஸ்மார்ட் ஐயோ கருத்து கந்தசாமி வரண்டோய் கருத்து கந்தசாமியா கந்தசாமி வந்துட்டா ஓடுங்கடா கருத்து சொல்லி நம்மள சாவடிச்சிடுடா வாங்கடா ஓடுடா 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 தலைவா ஊருக்குள்ள உனக்கு என்ன பேர் தெரியுமா தலைவா? என்ன பேர்ரா? கருத்து கந்தசாமி. அப்படியா? உன்னை பார்த்தாலே ஊருக்குள்ள எல்லாம் பயந்து ஓடுறாங்க தலைவா. அதுக்கு என்னடா செய்ய முடியும்? நாட்டுக்கு 4 நல்ல கருத்துக்களை சொல்லும்போது அதுக்கு 4 பேர் எதிர்ப்பு சொல்லத்தாண்டா செய்வாங்க. கள்ள தூக்கி அடிச்சாங்கன்னா கள்ள தூக்கி அடிச்சாக்க அதை வச்சு வீடு கட்ட கத்துக்கணும்டா. முட்டையை தூக்கி அடிச்சா அதை வச்சு ஆஃப் பாயில் போட கத்துக்கணும். தக்காளி தூக்கி அடிச்சா தக்காளியை தூக்கி அடிச்சா போடா கோக்காலிட்டு போயிட்டே இருக்கணும்டா. ஓகே நில்லுங்கடா. இலை பரட்டைங்களா வாங்கடா இங்க. பாத்தீங்களாடா இதுங்களை பெத்து போட்டுட்டு இதுங்க அப்பா அம்மா அடுத்த குழந்தைய ரெடி பண்றதுக்கு குடிசைக்குள்ள போயிடுச்சுங்க போல இருக்கு. தலையாடா இதெல்லாம் ஒரே சிக்கு பிடிச்சு போய் இதை இப்படியே விட்டா முதல்ல பொடுகு வரும், சைடுல ஈறு வரும், ஈரே பேனாகும், அப்புறம் இதுங்க சொரிஞ்சு சொரிஞ்சு தலையெல்லாம் சோரியாசிஸ் வந்துரும்டா. தலைவா தலைவா இப்ப நீ என்னதான் கருத்து சொல்ல வர? தலைய பத்தி தான்டா கருத்தே சொல்ல போறேன். எட்ரா அந்த கத்திரிக்கோல காட்டுங்கடா அந்த புதர்களை. கந்தசாமி கந்தசாமி கருத்து கந்தசாமி 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 கருத்து கந்தசாமி 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 கருத்து கந்தசாமி கந்தசாமி டேய் எவனோ நம்ம குழந்தைங்க முடிய வெட்டிங்கறான் வாங்கடா. இப்பதான்டா நீங்க மனுஷன் போட்ட குட்டி மாதிரி இருக்கிறீங்க. அடப்பாவி என்னடா பாடி காட் முனீஸ்வரர் கோயில் நேர்த்திட்ட முடிய இப்படி வெட்டிட்டியாடா? பாடி காட் முனீஸ்வரரா? இது தெய்வ குத்தமாச்சே. என்ன குத்தம்? தெய்வ குத்தம். குலதெய்வம் கோயிலுக்காக நேர்த்தி விட்ட முடிய இப்படி அநியாயமா வெட்டி தள்ளிட்டியாடா? உன்னை சும்மா விட மாட்டோம்டா. நேர்ந்து விட்ட முடியா? டேய் உன்னை வெட்டிட்டு தான்டா முதல்ல. பிரபு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு? ஆமா அதான் பாருங்க கை கால்லாம் ஒரு டைப்பா ஆடுது. ஏன் சும்மா போய் சொன்னீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அட பரவாயில்ல கொடுங்க, எப்பாவது காய்ச்சல் வந்தா சாப்பிட்டுக்கிறேன். 1 மினிட்டா? ஓ டேய் கதவை திறக்க ஏன்டா அவ்வளவு லேட் பண்ற? இங்க எதுக்குடா வந்த? எதுக்கு வந்தியா? நான் உங்க கூட தான்டா தங்கி இருக்கிறேன். உன்னை தேடி போலீஸ் வந்தது. போலீஸ் தேடுதா? எதுக்குடா? கருத்து சொல்லி என்னத்த பண்ணி தொலைச்சோ நல்லா யோசிச்சு பாரு. போலீஸ் வந்தா நீங்க இல்லன்னு சொல்லிடுறேன். 1 வாரத்துக்கு இந்த பக்கமே வராத. 1 வீக்கா? 1 மந்த்துவன் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க. என்ன எப்படி? டேய் 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 வரும்போது பார்த்தேன் ஜன்னல் ஏதோ பொம்பளை நிழல் அடிச்சேடா. பாத்திரம் தேய்க்கிற கிளவிடா. கிளவியா? அந்த ஹை ஹீல்ஸ் கூட அந்த கிளவி போடுறது தானா? ஆமா பாரு பொம்பளைங்க எப்படி டெவலப் ஆயிருக்காங்கன்னு. ஆமா தள்ளிக்க அந்த கிளவியை பார்த்து பாராட்டிட்டு போறேன். இது ஏட்டையா திருமணையில டீ குடிச்சிட்டு ஐயோ ஏட்டையாவா?
உனக்கு என்னடா வேணும்? காய்கறி வேண்டதுக்குண்ணே. ஏண்டா பூசணிக்காய் வாங்கிட்டு வர சொன்னா பொடலங்காய் வாங்கிட்டு வந்திருக்க? அண்ணா பூசணிக்காண்ணே. எனக்கு தெரியாதா? இது பொடலங்காய். அண்ணே எங்க ஊர்ல இதான் பூசணிக்காய். எங்க ஊர்ல இதாண்டா பொடலங்காய். போய் பூசணிக்காய் வாங்கிட்டு வா. அண்ணே இது வாழைப்பூ தானே? கத்திரிக்காய் பார், பாவாடெல்லாம் இருக்கு. வேற மாத்திட்டாங்களா? என்னப்பா செகண்ட் ஷோ முடிஞ்சு போறியா? லிஃப்ட் வேணுமா? உடம்புக்கு லிஃப்ட் வேணாம் சார், இந்த வயித்துக்கு தான் கொஞ்சம் ஃபுட் வேணும். வயித்துக்கு ஃபுட்டா? ஏன்டாடே நீ பிச்சை எடுக்கிறியா? அச்சி வெக்கமா இல்ல உனக்கு? ஆளை மண்டையும் பாரு, படிச்சவ மாதிரி இருக்கிற, பேண்ட் சட்டை வேற போட்டுருக்கிற. நீங்க எல்லாம் பிச்சை எடுத்தீங்கன்னா நம்ம நாட்டோட பொருளாதாரம் என்னத்துக்குடா ஆகும்? நேத்து வரைக்கும் ஒரு கைத்தொழில் பண்ணிட்டு இருந்தேன் சார். அதுக்கு மக்கள்கிட்ட போதிய வரவேற்பு கிடைக்கல. மக்களை பத்தி பேசாதடா. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசுற உலகண்டா இது. உயிரோட இருக்கிற வரைக்கும் குடிக்க ஒரு வாய் தண்ணி தர மாட்டான், ஆனா செத்து போனா கொண்டு வந்து வாயில பாலை ஊத்துற உலகண்டா இது. ஆமா. இதோ பாடுறா, கைத்தொழில் ஒன்றை கத்துக்கொள், கவலை உனக்கில்லே ஒத்துக்கொள்னு சொல்லியிருக்காருடா. யார் சொன்னா சார்? பாவேந்தர் பாரதிதாசன். அதனால கைத்தொழில கேவலமா நினைக்காது. நேத்து வரைக்கும் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தியோ அதே தொழில தொடர்ந்து செய் போ. நாளையில இருந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார். படவா நாளையில இருந்தா? ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதையும் இன்றே செய்யு சொல்லிருக்காங்கடா முன்னோர்கள். அதனால இன்னைக்கே செய்யடா. அப்போ இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? இப்பயே பண்ணிக்கடா, போடா நல்லாடுறா. என்னடா கொடைய ஓபன் பண்ற மாதிரி பட்டன் கத்திய ஓபன் பண்ற? பர்சேடா. பர்சா? ஏதோ கை தொழில்லாம் சொன்னியேடா. ஆமாண்டா, இது கை, இது தொழில். அது கரெக்ட். நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்குது. இந்தா எனக்கு வாய் சரியில்லை, டைமும் சரியில்லை போல இருக்குது. டைமா அவரா வாச்ச. ஆஹா, இப்படித்தான் நான் வாயால மாட்றேன். சீக்கிரம் ஏப்பா, இப்படி எல்லாரும் சங்கிலி தொடரா கொள்ளை அடிச்சீங்கன்னா நாட்டுல எப்படிரா மக்கள் நிம்மதியா இருப்பாங்க? சங்கிலியா? அவரா சங்கிலியா? கண்டினியூஸா மாற்றனே இவங்கிட்ட. இனி வாயவே திறக்க கூடாது. இந்த கைத்துல போடு. ஆமா, இவர் பெரிய தேசிய விருது வாங்குறாரு ஜனாதிபதி கிட்ட. நாசமா போ. எப்ப ஆளை விடு, ஃப்ரெண்டு கிட்ட பைக்க கொடுக்கணும். டேய் பைக்க குடுறா. பைக்கையாவது விடேன்டா. நீ எங்க போற? நான் பக்கத்துல தேனாம்பேட்டை வரைக்கும் போகணும். நான் ஆவடி வரைக்கும் போகணும். எத்தனை தூரம்? ஆவடிதான் தூரம். அப்ப இறங்கி ஃப்ரெண்டு கேட்டா நான் என்ன சொல்றது? டேங்க் ஃபுல்லா இருக்கா? இப்பதான்டா ஃபுல் பண்ணேன். கீரு இதான் கீரா? அது டயர். போய் தொலைடா. இரு உன்னை விஜயகுமார் சார்ட்ட நல்லா மாட்டி விடுற. சொல்லிக்கோ. நான் மஞ்சுளா மேடம் சொல்லிடுவேனே. மஞ்சுளா மேடமா? அட பாவி, இவன் நடிகர் விஜயகுமாருக்கும் கமிஷனர் விஜயகுமாருக்கும் கூட வித்தியாசம் தெரியாத திருடனா இருக்கிறாரு. டேய், இந்த பச்சை ஸ்லீவ்லெஸ் முடிய பத்தியா? ஆமாடா, சூப்பர் பார்ட்டி. யாரு அவ? தலையை விரிச்சு போட்டுக்குது. அதான் இப்ப ஃபேஷன். வீட்டுக்கு போனோடனே எடுத்து ஆணில மாட்டிடுவாளுங்க. அன்னைக்கு வந்து பிக்கப் பண்ணு நினைக்கிறேன்ப்பா. இதெல்லாம் இங்கிலீஷ் பேசி தான் கரெக்ட் பண்ண முடியும். இப்ப பிக்கப் பண்றேன் பாரு மச்சான். நாங்க பிக்கப் பண்ண மாட்டோமா? வேணாண்டா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது. இதை கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்கடா. என்ன சைக்கிள் போலாமா? ஐயா ஏன் லேட்? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுமே. உனக்கோசரம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி நிக்குது? அங்க கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருப்பாங்களே. வா போலாம். ஆமா, துளசி சோப்பு வாங்கியாதியா? காலி ஆயிடுச்சுமே. நான் சொல்ல டவுட்டா இருக்குங்க. எப்படிடா? எப்படி வா வருதுடா. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்னாச்சு? என் கேப் கீழே விழுந்துருச்சு. கேப் தானே விழுந்தது, நீங்களே விழுந்த மாதிரி கத்துறீங்க. அது என் ஃப்ரெண்ட் பிரசன்ட் பண்ணது. சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப சென்டிமெண்ட் பாப்பீங்க போல் இருக்கு. பரவாயில்ல, ஐ லைக் இட். ஐயோ, என் கேப். எதுக்கு என் கேப் எடுத்துக்கிட்ட? இப்படி திருடுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? வெக்கமா இல்லையா? உன்ன ஐயோ. ஏங்க, கல்லால் அடிச்சா குரங்கு கேப் திருப்பி தருமா? அதுக்கெல்லாம் ஒரு தனி டெக்னிக் இருக்குங்க. இப்போ உங்க கேப் என் கைக்கு வரும் பாருங்க. அப்படி நின்னு பாருங்க. குட். மேட்ரு புரியுதா? சின்ன வயசுல படிச்ச கதைலாம் ஞாபகம் வந்திருக்குமே. நாம செய்யறத குரங்கு திருப்பி செய். இப்ப கவனிங்க. கௌத்திட்டிய தலைவா. தள்ளுங்க. இப்போ என் டெக்னிக்க பாருங்க.
தேங்க்யூ. சிவா போலாமா? போலாம் போலாம். சிவா கிக்கர் அந்த பக்கம் இருக்கு. சாரி, குரங்கு மனசு மறந்துருச்சு. மச்சான் நீ கவலையே படாத, பொம்பளையோட மனசை நீ ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எப்படிடா? டாக்டர் உனக்கு ஒரு வாரம் மயக்க மருந்து கொடுத்து மேஜர் ஆபரேஷன் பண்ணிருக்காரு. மேஜர் ஆபரேஷனா? என்ன மிலிட்டரியில சேர்றதுக்காக பண்றதாடா அது? அந்த மேஜர் இல்ல, இது வேற மேஜர். மேஜர் பேஜர்னு குழப்பாதடா, விஷயத்த சொல்றா. இது வாயில சொன்னா புரியாது, போர்வையை விலக்கி பாரு, உனக்கு நல்லா புரியும். நானே விலைக்கு பாக்குறதா? அப்படி என்னடா உள்ள ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க? என்கிட்ட பெர்மிஷன் வாங்காம எனக்கே இப்படி ஒரு ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க. உங்க கார்டியன் கிட்ட பர்மிஷன் கேட்டுதான் ஆபரேஷன் பண்ண. யார் அந்த கார்டியன்? இதுல என்ன சந்தேகம்? நான் தான். ஏன்டா டேய் உடுமலை, இது உனக்கே நல்லா இருக்காடா? எல்லாத்தையும் கரெக்டா பண்ண நீங்க ஏன்டா மீசியை மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க? அது 1 ஹவர்ல ஊந்துருமா? அதுக்கு டாக்டர் ஸ்பெஷல் ஊசி போட்டுருக்காரு. ஏண்டி டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாமல் எப்படியடா இருக்க முடியும்? இனி நான் எப்படியடா சிட்டி பஸ்ஸில் ஸ்டாண்டிங்கில் செல்ல முடியும்? வாலிபர்கள் வயிற்றில் கிள்ளுவார்களே, ஐயோ! இனி செகண்ட் ஷோ பார்த்து விட்டு சிங்களாக வரும்பொழுது சில்மிஷ வாலிபர்கள் சீட்டி அடிப்பார்களே என் செல்வமே. பல நடமாடும் இடத்தில் அகஸ்மாத்தாக செல்போனை எடுத்து செவியில் வைத்தால் கூட செல் அழகிகள் என்று காவல்துறை கைது செய்யுமே கண்ணாளா. பஸ் ஸ்டாண்டு பரதேசிகள் என் அழகான இஞ்சி இடுப்பில் சின்ன கவுண்டர் போல் பம்பரம் விட்டு கொஞ்சி மகிழ்ந்தால் செப்டிக்காய் தையல் பிரிந்து விடுமே என் பிராணநாதா. டாக்டர், சாலிடா இருந்த என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆக்கி விட்டீங்களே டாக்டர். நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? ஒரு முள்ளாலத்தான் முள்ள எடுக்க முடியுன்ற மாதிரி, ஒரு பாம்பின் கால் பாம்பு தான் அறிகின்ற மாதிரி. ஏய், நீ என்ன சொல்ல வர? உங்க பிரச்சனை என்ன? பொம்பளையோட மனசை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஒரு பொண்ணாலதான் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்களை பொம்பளை ஆக்கிட்டேன். டாகி, டாக்டர், என் டார்லிங், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். கடவுள் மனுஷனுக்கு ஒரு வழியை அடைச்சா இன்னொரு வழியை துறப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு பண்ணி விட்டு என் செல்லம். பாக்குறதுக்கு நீ ஜோதிகா மாதிரியே இருக்கிற. அப்படியா? நீங்க கூட பாக்குறதுக்கு மாதவன் மாதிரியே இருக்கிறீங்க. ஈவினிங் ஷோ சினிமா போலாமா? போலாம், பட் நான் சொல்ற படத்துக்கு தான் போகணும். என்ன படம்? மேகம் கருக்குது, மின்னல் அடிக்குது, யாச்சக் ஏண்டா யாச்சக் யாச்சக் சொன்னாருப்பா. நீங்க வர வேண்டாம், நானே ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன்பா. வச்சுட்டுமாப்பா? சரிப்பா. கர்லாக்கட்டு இங்க தானே வச்சோம், காணுமே. சார் இவ்வளவு டென்ஷன்ல போன் பண்றாரு. ஹலோ சார், நான் அட்வொகேட் நந்தகுமார் பேசுறேன். ஆமா, ஏதோ அர்ஜென்ட் நீங்களாமே. ஆமா, நானே உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். உங்க வீட்டு அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த பேப்பர் பேனாவை சார் சார் இங்க பேப்பர்லாம் கிடையாது சார். டோன்ட் வரி. உங்களுக்கு ஆச்சரியம் பண்ணீங்கன்னா என் கையில கொஞ்சம் எழுதிங்களே. ரொம்ப தேங்க்ஸ் சார். பேனா என்கிட்ட இருக்குது. ஆமா சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். சார் ஆமா, கட் ஆகுதுன்றாங்க, சீக்கிரம் சொல்லுங்க. நம்பர் 8 பிள்ளையார் கோயில் தெரு. ஓகே, நெசப்பாக்கம். நெசப்பாக்கம் தெரியுங்கிறார் இவரு. மெட்ராஸ் 78 78. ஓகே, நான் வந்துடுறேன் சார். இதுல என்னன்னா, இது எப்படி போறதுன்றது மட்டும் டீடைல்ஸ் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் நேரா வந்துடுவேன் சார். ஆமா சார், ஆமா, அங்க இருந்து நேரா கிளம்பி வந்து KK நகர் டிப்போவுக்கு வந்துடுறேன். அங்க இருந்து ரைட்டா சார்? ரைட்டு போயிட்டு அங்க இருந்து ஒரே ஒரு லெஃப்டா சார்? லெஃப்ட் போயிட்டேன் சார். அப்புறம் அங்க ஸ்ட்ரைட்டா வந்தா தெருமுனையில 5 டீ கடை இருக்குதா? எங்க பாக்க விடையா? ஆமா, 5 டீ கடை இருக்குது. அங்க இருந்து பின்னாடி போமா, போனா அங்க இருந்து ரோடு கீழே இறங்குதா? அதுல போனாக்க ஒரு மேம்பாலம் வருதா? அதுக்கப்புறம் ஒரு யூட்டர்ன் எடுக்கணுமா? ஓ சரி 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 சரி. அப்படி யூட்டர்ன் எடுத்தோம்னா அதுக்கு அப்புறம் ஒரு எலும்பு முறிவு ஆஸ்பத்திரி இருக்கா? அதுக்கு பக்கத்துல 8ஆம் நம்பர் வீடா? ஓகே சார், வந்துடுறேன் சார், உடனே வர்றேன் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு பக்கத்துல சொன்ன? எலும்பு முறிவு ஆஸ்பத்திரி பக்கத்துல. நான் அங்க இருந்தானே டிஸ்சார்ஜ் ஆகி வரேன். நீங்க தானே 8ஆம் நம்பர் எட்டாவது என் கையில போய் 8 போட்டியாடா? வருத்தப்படாதீங்க, நான் கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன். குழந்தை வேலூர் ஒரு எலும்பு முறிவு மருத்துவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன். ஒரு கையில டாக்டரா இது வரைக்கும் 8 கை எடுத்திருக்காரு. அக்வேரியம் பாக்குறீங்களா? யார் பண்ணி? ஸ்டாப் சார். அண்ணாச்சிட்ட சொல்லி முதல்ல சட்ட டிசைனை மாத்த சொல்லுங்கப்பா. பசங்க படுக்க போட்டு செஸ் விளையாடிட போறாங்க. விளையாடாதீங்க சார். லவ் ஃபிஷ் பாக்குறீங்களா சார்? என்னது லவ் ஃபிஷ்ஷா? ஏன் எல்லோ ஃபிஷ் பாத்திருக்கேன், கோல்ட் ஃபிஷ் பாத்திருக்கேன்.
ஷெல்ஃபிஷ் கூட பாத்துருக்கேன்ப்பா. அதான் நீ இருக்கியே. தேங்க்ஸ். அது என்ன புதுசா லவ் ஃபிஷ்ங்கறான்? ஆண் மீன் இல்லனா பெண் மீன் செத்துற சார். பெண் மீன் இல்லனா ஆண் மீன் செத்துற சார். தண்ணி இல்லனா ரெண்டு மீனுமே செத்து போயிருமேப்பா. எப்படிடா? அது வா வருதுடா. நீ உள்ள போய் உன் ஃபிஷ் வந்திருக்கான்னு பாரு. நான் அது வரைக்கும் வேற ஏதாவது பேசி பிளேட் போட்டுட்டு இருக்கேன். போப்பா. ஏப்பா அந்த வவ்வா கொடுவான்றாங்களா அதெல்லாம் ரவுடி ஃபிஷ்ஷா? தெரியாது சார். உன் பேர் என்ன? அருவா. அருவா. ஏப்பா இவ்வளவு நேரம் உள்ள போய் என்ன பண்றான்னு தெரியலையே. இவன் தொட்டிக்கு உள்ள இருந்து பாக்குறானா வெளிய இருந்து பாக்குறானா ஒரு அளவும் தெரியலையே. இது வேற சொல்லி தொலை பண்ண மாட்டான். ஆஹா ஸ்டார் ஃபிஷ் உள்ளதாண்டா இருந்திருக்கு. ஏம்பா இந்த ஸ்டாரை நம்ம ஸ்டார் பாத்துப்பானா? கண்டிப்பா பாத்துருப்பான். டேய் வழிய விடுங்களேடா. டாவா எப்படிடி எல்லா மீனும் இவ்ளோ அழகா இருக்கு? அது எனக்கு தெரியும்டி. ஏன்னா எந்த மீனுமே ட்ரெஸ் போடல. துப்பாக்கி துப்பாக்கி தூ மழை வரலனா விட்டு தொலையண்டா. தமிழ் வாஜார் பையன்ல அப்படிதான் இருப்பான். சொல்றா என்னாச்சு? கையாகறான் ஏதோ ஆயிருக்கு. என்னாச்சு சொல்றா? அவன் என்ன பார்த்தா, நான் அவளை பார்த்தேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். சொல்றா அதுக்கப்புறம் அவ போயிட்டா நானும் வந்துட்டேன். அவ போயிட்டாளா இவர் வந்துட்டாராம். ரெண்டரா பிச்சிட்டான்டா பின்னிட்டான்டா தூள் பண்ணிட்டாடி. சொல்லிட்டேல நீ. வெரி குட். சொல்லலடா. சொல்லலியா? என்ன என்ன அடிச்ச? நீ தான் கைக்கு வாக்கா இருந்த. பின்ன என்னடா 1 hour அப்ப என்னடா பேசிட்டு இருந்த நீ? டேய் நிறுத்துடா. லவ் பண்ணிருக்கடா நீ? அந்த கர்மம்லாம் எனக்கு எதுக்குடா? பிக்கப் டிராப் எஸ்கேப் அதான் ஏன் பாலிசி. அதான் உனக்கு எதுவுமே தெரியல. லவ் பண்ணி பாரு. அப்பதான் அந்த அந்த லவ் சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும். சும்மா என்னடா திடீர்னு லவ் பத்தி இப்படி சொல்லிட்டு போயிட்டான். லவ்னா என்னடா? ரூம் போடுறது. நீ ஏன் ஜாதி ராஜா, நீ ஏன் ஜாதி?